வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட்வொர்க் ஃபைல்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் தகவலில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஹையரிங் ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங். டோட்டலாக 14 போஸ்டிங் இருக்குது. அதை பற்றின தகவல் பார்க்கலாம். அண்டர் NHM an advertisement has been given to fill the following employees post in Morbi district on a purely temporary basis for 11-month contract basis, and to create a waiting list for the vacancies in the future. Validity: qualified candidates from January 1st, 2024 to January 5th, 2024. Link of Arokya software. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் வந்து 14, RBSK 12, அர்பன் 2 அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 40, 13,000 per month salary. குவாலிஃபிகேஷன் வந்து B ஃபார்ம் ஆர் M ஃபார்ம். should be registered with குஜராத் ஃபார்மசி கவுன்சில். ஸோ இது வந்து ஸ்டேட் வந்து வேறு ஸ்டேட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக குஜராத் ஃபார்மசி கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் இருக்கிறதுனால அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெசசரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங். இப்போதைக்கு ஆன்லைன் ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது. லிங்க் இதுலன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபார்மேட் விட்ட வெப்சைட்டில் தான் போய் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுது. கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஆன்லைன் அட் ஆரோக்கியா சதி gujarat.government.in ஒன்லி வில் பி அக்செப்டட். அதாவது வெப்சைட் அட்ரஸ் வந்து நீங்கள் கேட்டதாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்னென்னா ஆரோக்கியா சதி .gujarat.government.in அதான் வெப்சைட்டு. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு த்ரூ ராபர்ட் ஸ்பீட் போஸ்ட் கொரியர் ஆர் ஆர்டினரி போஸ்ட் வில் நாட் பி அக்செப்டட். அதாவது ரேபர்ட்டில் மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. இதை பற்றின ஐடியாஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் தான் பார்க்க முடியும். நமக்கு ஃபார்மேட் ட்விட்டரில் ஜஸ்ட் ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும். ஓகேவா? ஃபோட்டோ காப்பி ஆஃப் லெஜிபிள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் மஸ்ட் பி அப்லோடட் இன் த சாஃப்ட்வேர். ஸோ இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ண சொல்லிக்கிறாங்க. சாஃப்ட்வேர் நேம் தான் ரேபர்ட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது கிடைக்கான்னு பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி ரேபர்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்குது. அப்ளிகேஷன்ஸ் வித் இன்கம்ப்ளீட் டீடைல்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். ஸோ ஃபுல் டீட்டெயிலோட அப்ளிகேஷன் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதனுடைய ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா, as on the last date for receipt of application mentioned in the advertisement. In case of all candidates, the last date for receipt of applications mentioned in the advertisement for age limit will be taken into consideration as of 5 January 2024. ஸோ நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து January 5ங்கிறதுனால அது வரைக்கும் நமக்கு ஏஜ் லிமிட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபைனல் டிசிஷன் ரிகார்டிங் தி அப்பாயின்மெண்ட் வில் ரெஸ்ட் வித் தி மிஷன் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அண்ட் தி சீஃப் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், மார்பி. ஸோ அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறதுனால அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றின டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே மிஷன் டைரக்டர் அவங்க எடுக்கிறது தான் வந்து ஃபைனல் சொல்லிக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் தி வெயிட்டிங் லிஸ்ட் வில் பி கிவன் ப்ரியாரிட்டி இன் கேஸ் ஆஃப் ஃபியூச்சர் வேகன்சி ஃப்ரம் தி அபவ் போஸ்ட் ஆர் எனி அதர் போஸ்ட். இப்போது நம்ம அப்ளை பண்ணுறதுல வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அடுத்து ஃபர்தராக ப்ரியாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 5th January 2024. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் அப்ளை ஃபார் த ஃபார்மசிஸ்ட் போஸ்ட். ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு நார்த்தில் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் குஜராத் ஃபார்மசி கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.